ஓம் கண் கணபதியே நமோ நமக. ஓம் முருகா குருமுருகா அருமுருகா ஆனந்த முருகா ஸ்ரீ சக்திகால கணேசன் முகனே சராச்சரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. ஓம் குண்டலினி பிரவாசினி சந்தமிண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே. அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இன்னைக்கு நாம திருப்புகழோட 285வது பாடல் பார்க்கலாம். பொரிய பொரிய பொலி முத்து வட துளிகள் புதை புரள புரள கருவி தருகன் பொருவில் சுரவ கொடி வேல் தோல் தெரிவைக்கும் அறிவை பறைக்கு உருகிச் செயல் அற்றன கற்பு அழியாதே செறி உற்று அணையில் துயில் உற்று அருமை தெரிவைக்கு உணர்வை தரவேணும் சொறி கற்பக நல் பதியை தொழுகை சுரருக்கு உரிமை புரிவேனே சுடர் பொன் கையிலை கடவுட்கு இசையச் சுருதி பொருளை பகர்வேனோ தரிகெட்டு அசுர படை கெட்டு ஒழிய தனி நெட்டு அயிலை தொடும் வீரா தவள பணில தரள பழன தனிது குமர பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல். இந்த பாடலோட விளக்கத்தை நம்ம பார்ப்போம். இப்பாடல் அகப்பொருள் துறையை சார்ந்தது. நாயகன் நாயகி பாவத்தில் செவிலித்தாய் தலைவிக்காக பரிந்து சொல்வது போல் அமைந்தது. மன்மதனின் கரும்புவில் மலர்பானங்கள், பெண்களின் தொற்றுமொழிகள், ஒலிக்கும் கடல் முதலியன தலைவியின் பிரிவு துயரை கூட்டி தலைவனை ஞாபகப்படுத்தும். ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இதுல அதாவது ஒரு தலைவனை பிரிந்து தலைவி எப்படி கஷ்டப்படுறாங்கன்றதான் அவங்க சொல்லியிருக்காங்க. பொரிய பொரிய பொலி முத்து வட துளிகள் புதை அத்தனம் மீதே. ஸோ நார்மலாக இருக்கிற அந்த பசியும் தெரியாம தூக்கமும் தெரியாம அவங்க தேடிட்டு இருக்காங்க. புரள புரள கருவி தருக்கன் பொருவில் சுரவ கொடி வேல் தோல் தெரிவைக்கும். அதாவது நம்ம என்னதான் புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வர்றதில்ல, அர்த்தமே இல்லாம கோவப்படுதல். ஸோ எதையோ பார்த்துட்டு இருக்கோம், பட் எதையோ நினைச்சிட்டு இருக்கோம். அறிவை புறவைக்கு உருகி செயல் அற்றனல் கற்பு அழியாதே. அதாவது வம்பு பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு எது கோவப்படவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட் அப்படியே செவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சொறி கற்பக நல்பதியை தொழுகைக்கு சுரருக்கு உரிமை புரிவேனோ. சொரியும் மலர்களை உடைய கற்பக மரங்கள் உள்ள அமராவதி நகரை தொழுகின்ற கைகளுடன் நின்ற தேவர்களுக்கு உரிமையாகும்படி உதவியவனே. சுடர் பொன் கையிலை கடவுட்கு இசை சுருதி பொருளை பகர்வோனே. ஒளி வீசும் அழகிய கையிலை மலை கடவுளாகிய சிவபெருமானுக்கு உள்ளம் பொருந்தும்படி வேத பொருளை உபதேசம் செய்தவனே. தரிக்கெட்டு அசுரப்படை கெட்டு ஒழிய தனி நெட்டு அயிலை தொடும் வீரா நீலை கெட்டு அசுரர்களுடைய சேனைகள் அழிந்து தொலையும்படி ஒப்பற்ற நெடிய வேலை செலுத்திய வீரனே. தவள பணில தரள பழன தணிகை குமர பெருமாளே. உண்மையான சங்குகளும் முத்துகளும் கிடைக்கும் வயல்களில் உள்ள திருத்தணிகையில் வீற்றிருக்கும் பெருமாளே அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அற்புதமான பாடல். உருவாய் அருவாய் உருவாய் உருவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே.